அனைவருக்கும் இனிய வணக்கம். 49 சென்னை புத்தகங்களை தொடங்கி நடைபெற்று வருகிறது. நம்ம சிந்தனை விருந்தகம் அங்கே அரங்கம் அமைத்துள்ளது. நம்முடைய அரங்கு எண் 131. 3வது பாதை இசைத்தமிழ் பாதையில் முதல் அரங்காக நமது அரங்கம் அங்கே அமைந்துள்ளது. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தமிழுடைய வாழ்வியல், வரலாறு, மொழி சார்ந்த அனைத்து விதமான புத்தகங்களும் அங்கே நாம் காட்சிப்படுத்தியுள்ளோம். வாசகர் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். கடந்த 15-20 வருஷமாக பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த சொற்பமான ஒரு தொகை தான் தராங்க. ஒரு கிலோவுக்கு 6 ரூபா இல்லை 7 ரூபா வரைக்கும் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி அந்த நிறுவனங்கள் 170 180ங்கிற விலைக்கு வெளியே விற்றாலும் விவசாயிகளுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய தொகை ஒரு கிலோவுக்கு 6 ரூபாய் 50 காசு. 6 ரூபா? ஆமாம். ஓகே. கோழியை விற்கிறதுக்கு மறுபுறம் அந்த கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கெல்லாம் இருக்குது ஆணையங்கள். விவசாயிகளுக்காக நிற்கிறதுக்கு எந்த ஆணையமும் இல்லை. விவசாயத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, விவசாயி இழிச்சவன். விவசாயத்துறை அமைச்சர் இருக்கிறாருன்னா அந்த அமைச்சகம் இதில் தலையிடாது. புகாரை வாங்குறீங்க, எஃப்ஐஆர் போடுறீங்க, இவர்களை சிறைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? விவசாயிகள் இந்த நாட்டிலே தான் வாழ போகிறவங்க. நட்டத்துக்கு தொழில் பண்ணாலும் நிலம் இங்கே தான் இருக்குது. நாங்கள் இங்கே விட்டு ஓட முடியாது. விவசாயிகளை எந்த சூழ்நிலையிலையும் சிறைப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ உழவர்களை சிறையில் படித்துவிட்டு தமிழக முதல்வர் யாரோட திராவிட பொங்கல் பண்ணுகிறார்? அப்போ தமிழர்கள்லாம் ஒதுக்கி விட்டு இவர் திராவிடர்களோட யார் கூட போய் பொங்கல் பண்ணிருக்கிறார்? யார் விவசாயிகளோட இருக்கிறாங்களோ அந்த விவசாய சங்க தலைவர்களை சிறையில் அடைத்து விட்டு உங்களுக்கு என்ன பொங்கல் வாழுது? இல்லை முதலமைச்சருக்கு இது தெரியாத நடக்குது, எப்பயும் சொல்லுவார் எனக்கு தெரியாதுன்னு. இதையும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போகிறாரா? தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு செயலற்ற முதலமைச்சர் தான் நாங்கள் பார்க்க முடியும். அவர் திறனற்ற ஒரு முதலமைச்சர் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அங்கங்கே குறுநில மன்னர்கள், அந்த குறுநில மன்னர்கள் திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டுனா அமைச்சர் ஏவா வேலு அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே அது நடக்கும். ஏரி கரையை உடைச்சிட்டாங்க. ஏரி கரையை உடைச்சிட்டு தண்ணி உள்ள நிற்காத மாதிரி பண்ணிட்டாங்க. இது பிற்காலத்தில் இந்த ஏரியையும் தனக்கானதாக்கி கொள்ளக்கூடிய முயற்சியில தான் இந்த வேலை செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் அப்படிதான் இருக்கு. இன்னமும் அப்படிதான் இருக்குது. இன்னமும் இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அந்த மந்திரர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. ஆடி மாசத்துல நெல் நடுவாங்க, ஐப்பசி மாசத்துல நெல் அறுவடை செய்வாங்க. அப்போ நீங்க விவசாயிகள் நண்பர் தானே தமிழ்நாடு அரசு. ஆடி மாசத்துல நெல் நட்டுட்டு ஐப்பசியில் அறுக்கும் பொழுது நீங்க நெல் வாங்குறதுக்கான இதை திறக்கணும்ல, டிபிசி திறக்கணும், நெல் நேரடி கொள்முதல் நிலையத்தை திறக்கணும்ல. ஆமாம், ஐப்பசி மாதம் திறக்கல, தை மாதம் திறக்கிறீங்க. தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு எதிரான வேலைகள் தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. அதை விவசாயிகள் பேசுபவர்களை காவல்துறையை வச்சு தொடர்ச்சியாக முடக்கக்கூடிய வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் போலீஸோட வேலையா? இது களவாணித்தனம் இல்லை, இது அயோக்கியத்தனம் இல்லை. திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை இந்த வேலை செய்யுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, காவல்துறை கைது பண்ணும் பொழுது வண்டியில் பணம் வச்சுருக்கிறாருங்க. அந்த பணம் 3500 ரூபாய் திருடிட்டாங்க. அந்த பணத்தை இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கலாம், அதுக்கு கொடுக்கலங்க. காவல்துறை திருடி இருக்குங்க பணத்தை. இது காவல்துறை இல்லை திருட்டுத்துறையா? இது விவசாயம் உங்களுக்கு தேவையில்லை, விவசாயிகள் உங்களுக்கு தேவையில்லை. விவசாய நிலங்கள்லாம் பிடிங்கி கார்பரேட் கொடுக்குறது மட்டும்தான் உங்கள் வேலையாக வச்சுருக்கிறீங்க. அப்படி தானே எங்களுக்கு தோணும். நீங்கள் தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு பேசுனீங்க, என்னைக்கு கூப்பிட்டு பேசுனீங்க? எப்படிப்பட்ட கடுமையான போராட்டம், 165 நாட்கள், எத்தனை உயிர்கள் எழுந்து. அப்போ இவ்வளோ போராடணுமா? எல்லாரும் செத்து போயிட்டுமா? சொல்லுங்க, அதுதான் கேட்குறீங்களா நீங்க? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் குண்டாஸ் விவசாயி, மரியாதைக்குரிய தோழர் திரு அருள் ஆறுமுகம் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உழவர் திருநாள் தெரிவிச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு உழவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில்னு கேட்டால் அப்சல்யூட்லி ஆன்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழல் தொடர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. காரணம், நீங்கள் தொடர்ச்சியாக களத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி கூட ஒரு செய்தியை கேள்விப்பட முடிஞ்சது. தொடர்ச்சியாக விவசாய பெருங்குடி மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய உங்களோட சக தோழராக திகழக்கூடிய திரு ஈசன் அவர்களை கூட தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டோம். அது துவங்கலாம் நினைக்கிறேன். என்ன காரணம், எதனால் கைது செய்யப்பட்டார்? பேசிக்கிட்டு தானே இருந்தார், களத்தில் இருந்தார், என்னாச்சு தோழருக்கு? தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பல்வேறு கட்ட பிரச்சனைகளை எடுத்து பேசிகிட்டு இருக்குது. அதில் குறிப்பாக இந்த கறிக்கோழி வளர்ப்பக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தது. கடந்த 15-20 வருஷமாக பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த சொற்பமான ஒரு தொகை தான் தராங்க. ஒரு கிலோவுக்கு 6 ரூபா இல்லை 7 ரூபா வரைக்கும் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி
அந்த நிறுவனங்கள் வந்து 170 180ங்கிற விலைக்கு வெளியே விற்றாலும் விவசாயிகளுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய தொகை ஒரு கிலோவுக்கு ₹6.50. 6,000 ரூபாய். ஆமாம். ஓகே. அப்போது இது கட்டுப்படி ஆகாத விலை. பல்வேறு கட்ட இன்னைக்கு எல்லாமே விலை. அந்த விவசாய நிலம், அதுக்கான உள்ளார வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்களுடைய இது எல்லாமே ஏறி போச்சு. மின் கட்டணம் அனைத்துமே ஏறி போச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கல. அப்போ இவர்கள் தொடர்ச்சியாக கடந்த 4-5 மாதங்களாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வந்து இந்த கறிக்கோழிக்கு வந்து போதுமான விலை கிடைக்கல அப்படின்றத தொடர்ச்சியாக இவங்க சொல்லிட்டு வராங்க. ஒரு 20 நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்குது, பெரும் நிறுவனங்கள். இந்த கோழி குஞ்சுங்களை தயாரித்து கொடுத்து அதை வளர்த்து கொடுத்த பிறகு எடுத்துகிட்டு போய் அதை மார்க்கெட் பண்ணுறவங்க ஒரு 20 நிறுவனங்கள் இருக்காங்க. ஆமாம். அப்போ இந்த 20 நிறுவனங்களுக்கு இவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, அரசு அலுவலர்கள்ட்டையும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் தலையிடணும்னு சொல்லி தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வைக்கிறாங்க. ஆனால் எந்த கோரிக்கையும் செவி சாய்க்கவில்லை. காரணம் என்னென்னா, இதுக்கு வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஆணையமோ இல்லை வேறு எதுவுமே கிடையாது. ஓகே. கோழியை விற்கிறதுக்கு மறுபுறம் அந்த கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கெல்லாம் இருக்குது ஆணையங்கள். விவசாயிகளுக்காக நிற்கிறதுக்கு எந்த ஆணையமும் இல்லை. விவசாயத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, விவசாயி இழிச்சவன். விவசாயத்துறை அமைச்சர் இருக்கிறாருன்னா அந்த அமைச்சகம் வந்து இதுல தலையிடாது. ஓகே. அந்த மாதிரி தான் இந்த சூழல் இருக்கு. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு இப்ப தீர்வு காண்றதுக்கு விவசாயிகளாக தானாக முன் வந்து இவர்களுடைய கோரிக்கைகளை உரிய நிறுவனங்களுடைய எழுப்பி தான் பண்ணணும். நிறுவனங்கள் வந்து விவசாயிகளை சரிக்கு சமமாக வைத்து பார்க்கக்கூடிய எண்ணம் இல்லை. அவர்கள் எங்கோ மேலே 160 ரூபாய்க்கு விற்கிறவன் யாரு, 6,000 ரூபாய்க்கு அதாவது 45 நாட்கள் ஒரு கோழி குஞ்சியை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதற்கான தீவனம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இவர்கள் இந்த 45 நாட்களுக்கு வந்து ஒரு குழந்தையை பார்க்குறது போல் வந்து பார்த்து அந்த வளர்த்து அதை வந்து ஒரு 4 கிலோ 3 கிலோ அளவுக்கான கோழியை வளர்த்து கொடுக்கறது இந்த விவசாயிகள். அப்போது இந்த விவசாயிகளினுடைய கோரிக்கைகளை செவி சாய்க்கிற நிலைமையில் அவர்கள் இல்லை. இவர்கள் அரசுக்கிட்ட வந்து கால்நடைத்துறையில் வந்து தொடர்ச்சியாக இந்த கோரிக்கைகளை வைக்கிறாங்க. கால்நடைத்துறையினுடைய செயலாளர்கிட்டையும் வந்து பேச்சுவார்த்தைக்கு வராங்க. அவர் வந்து வருகின்ற 21ஆம் தேதியில் வந்து ஒரு பேச்சுவார்த்தையை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இவர்களை சிறைப்படுத்த வேண்டிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரு நிறுவனங்கள் தனக்கு ஆதரவான விவசாய சங்க பிரதிநிதிகளையும் தயார்படுத்தி வச்சிருக்குது. இப்போ தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இந்த முயற்சியில் மிக தெளிவாக இருக்கிறாங்க. என்ன நமக்கு வேணும், 20 ரூபாய் கேட்குறாங்க கிலோவுக்கு. 6,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு 20 ரூபாய் வேணும்னு கேட்குறாங்க. அப்போது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முக்கிய நிர்வாகிகள் வெளியே இருந்தாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை விவசாயிகளுக்கு சாதகமாகிடும், வலிமை பெறும் அப்படிங்கிற நோக்கில் அப்போ இவர்களை சிறைப்படுத்திட்டு இந்த நிறுவனங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா அப்போ அவர்களுக்கு சாதகமாக ஆக்கிடலாம். 6,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு 7,000 ரூபாய் 8 ரூபா கொடுத்து நாம் வந்து இந்த பிரச்சனையை சுமூகமாக்கிடலான்ற நோக்கத்தில் தான் வந்து இவர்களை சிறைப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு காவல்துறை ஏன் இவ்வளவு தரம் தாழ்ந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு நிறுவனம் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்குது, புகாரை வாங்குறீங்க, எஃப்ஐஆர் போடுறீங்க, இவர்களை சிறைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? விவசாயிகள் இந்த நாட்டிலே தான் வாழ போகிறவங்க. நட்டத்துக்கு தொழில் பண்ணாலும் நிலம் இங்கே தான் இருக்குது, நாங்கள் இங்கே விட்டு ஓட முடியாது. விவசாயிகளை எந்த சூழ்நிலையிலையும் சிறைப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் கார்பரேட்டுகளுக்கு வந்து தனக்கு தேவையானதை எதையாவது வாங்கிக்கிட்டு இவர்கள் தொடர்ச்சியாக கார்பரேட்டுகளுக்காக தான் வேலை செய்கிறாங்களோ அப்படிங்க இந்த குறிப்பாக இந்த கைதில் அப்படி தான் பார்க்க முடியுது. விவசாயிகள் என்ன முகாந்திரம், எதற்காக ஈசன் அவர்களை கைது பண்ணாங்க, என்ன காரணம், என்ன ரீசன் இருக்கு? அந்த கறிக்கோழி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய சில ஊழியர்கள் வந்து தான் வந்து கோழி குஞ்சுகள் எடுத்து வந்து விவசாயிகளுடைய நிலத்தில் இறக்க வரும் பொழுது இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஈசன் மற்றும் அவர்களுடைய நிர்வாகிகள்லாம் வந்து இதை போய் தடுத்ததாகவும், நீ வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது, இப்போ நீ இறக்கக்கூடாதுன்னு சொல்லி கல் எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டியை அவங்க கொண்டு வந்த லாரியை வந்து அடித்ததாகவும் அந்த ஊழியர்களை வந்து மிரட்டினதாகவும் தான் புகாராக இருக்குதுங்க. இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் புகாரை கொடுத்து இந்த நிறைய புகார்களை வச்சு இவர்களை வந்து சிறைப்படுத்துறதுக்கான வேலைகளை சிறைப்படுத்திட்டாங்க. இன்னும் வெவ்வேறு இடங்களில் வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டு அந்த எஃப்ஐஆர் இன்னும் வெளியிடப்படாமலும் ஒரு சிலது வந்து வெளியிட்டும் இருக்கிறாங்க. இப்போ சிறையில் இருக்கிறாரு. இப்போ வேலூர் மத்திய சிறையில் ஈசன் முருகசாமியுடன் மீது இன்னும் 8 நபர்கள், மொத்தம் 9 நபர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த பொங்கல் நாட்களில். விவசாயிகளுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பொங்கல் தான் வந்து ஒரு மிக ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாள். ஆமாங்க. அப்போ உழவர்களை சிறையில் படித்து விட்டு தமிழக முதல்வர் யாரோட திராவிட பொங்கல் பண்ணுகிறார்? அப்போ தமிழர்கள்லாம் ஒதுக்கி விட்டு இவர் திராவிடர்களோட யார் கூட போய் பொங்கல் பண்ணிட்டு இருக்கிறாரு? யார் விவசாயிகளோட இருக்கிறாங்களோ அந்த விவசாய சங்க தலைவர்களை சிறையில் அடைத்து விட்டு உங்களுக்கு என்ன பொங்கல் வாழுது? இல்லை முதலமைச்சருக்கு இது தெரியாத நடக்குது, எப்பயும் சொல்லுவார் எனக்கு தெரியாதுன்னு, இதையும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போகிறாரா?
மிக ஒரு கொடுமையான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜனநாயகற்ற ஒரு சூழலை தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் விவசாயிகள் வாழ்ந்துகிட்டு இல்ல, இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வி எழுகிறதுனா, இது ஒரு தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நீங்க என்ன சொல்றீங்க, கார்ப்பரேட்டுகளின் கூலிகளாக காவல்துறை வேலை பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறீங்க. அது எப்படி அரசாங்கமோ அல்லது அரசியல் கட்சியினரோ கூட, எப்பா எலெக்ஷன் நெருங்குதுப்பா, அரசுலாம் பண்ணக்கூடாதுப்பா, தப்புப்பா, கெட்ட பேராயிரும், அங்கங்க போராட்டம் பண்ணாங்கன்னா முதலமைச்சரை கூப்பிட்டு வச்சு நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அப்பெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லதானே வாய்ப்புகள் உண்டு. அப்ப எப்படி காவல்துறை அதை மீறி அரசு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு செயலற்ற முதலமைச்சர் தான் நம்மளால பார்க்க முடியுது. அவர் திறனற்ற ஒரு முதலமைச்சர் தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அங்கங்க குறுநில மன்னர்கள், அந்த குறுநில மன்னர்கள் திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டா அமைச்சர் ஏவா வேலு, அவர் என்ன சொல்றாரு அங்கே அது நடக்கும். அவரோட புள்ள மண்ணு திருடும், அதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் ஏன் மண் திருடுன்னு கேட்டாங்கன்னா அங்கே விவசாயிகள் 23 பேரை சிறைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு குறுநில மன்னர்களும் தனித்தனியாக அவர்கள் செயல்படுகிறார்கள். முதலமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறையோ இல்லை மற்ற அமைச்சர்களோ இருக்கிற மாதிரி இல்லை. அதனால தான் தேர்தல் நெருக்கும் பொழுதும் முதலமைச்சர் என்னதான் வந்து சரியான ஒரு மக்களை வந்து நம்ம ஒன்று திரட்டணும், நமக்கான வாக்குகளாக மாற்றணும்னு முயற்சி எடுத்தாலும் கள நிலவரத்தின்படி திமுக தொடர்ந்து தனது தலையில் மண்ணை அள்ளி கொண்டு தான் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஒரு வார்த்தையை இப்போ சொன்னீங்க. ஏன்னா அந்த அவங்களுடைய இந்த பெருவிழா ஒன்று கொண்டாடினாங்க. இப்போ அண்மையில் இளைஞர்கள் அன்னைக்கு சார்பாக ஒரு விழா கொண்டாடினாங்க. அந்த விழாவின் போது கூட நீங்கள் உட்பட 23 பேர் கைது செய்யப்பட்டீங்க. அதுவும் அந்த கட்சியினர் மீதே மணல் திருடினாங்கன்னு விகடனில் நீங்கள் கொடுத்த ஒரு பேர் கூட வந்திருந்தது. இவங்க மணல் திருடுறாங்க, திருடர்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற இதில் ஒரு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுருந்தீங்க. அதனுடைய பின்னணி என்ன? எதனால உங்களை கைது பண்ணாங்க முதல்ல? அதுவும் தொடர்ச்சியாக நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 28 நினைக்கிறேன் அந்த மாநாடு. ஆமாம், திமுகவோட மாநாடு வந்து திட்டமிட்டு இருந்தாங்க. அந்த மாநாட்டுக்கு வந்து தொடர்ச்சியாக கடந்த 2 மாத காலங்களாக வந்து பக்கத்துலேயே ஒரு 100 மீட்டர்லேயே அந்த மாநாடு நடத்துறதுக்கான அந்த இடத்துல வந்து இருந்த மலப்பாம்பாடிங்கிற கிராமத்தினுடைய ஏரியிலிருந்து பல ஆயிரம் டன் மண் வந்து எடுத்து அந்த இடத்துக்கு கொட்டப்பட்டது. அதாவது அந்த மாநாட்டுக்காகவோ இல்லை அந்த இடத்தினுடைய உரிமையாளர் வந்து ஏவா வேலு மகன் குமரன் அந்த இடத்துக்கு தான் வந்து இந்த மண் கொட்டப்படுது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் இருக்கும். அது ஏற்கனவே ஒரு சர்க்கரை ஆலையாக இருந்து சர்க்கரை ஆலை இடத்தை இவர்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்த மண் கொட்டுறாங்க. ஏரிகளிலிருந்து மண் எடுக்கிறதுக்கு 2 அடி அளவுக்கு தான், மேலே இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனுமதினா அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஒரு அரசாணையை வாங்கிக்கிட்டு அளவுக்கு அதிகமான மண்ணை 15 அடி 20 அடி ஆழத்துக்குலாம் வந்து எல்லா ஏரிகளிலும் மண் இஷ்டத்துக்கு அள்ளுறது. அது குறிப்பாக இந்த மலப்பாம்பாடி ஏரியில் இந்த மாதிரி மண் அள்ளப்பட்டிருக்கிறது. இதை நாம் இந்த மண் அள்ளுறாங்கிறத அங்கே இருக்கக்கூடிய நம்ம மக்கள் சொல்ல நம்ம அதை வந்து வட்டாட்சியருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மாநகராட்சி ஆணையர் எல்லாருக்கும் யார் காவல்துறைக்கு எல்லாருக்குமே சொல்கிறோம். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அப்போது நடவடிக்கை இல்லாத பொழுது அந்த ஊர் மக்கள், அது ஒரு கிராமம், அந்த கிராமத்தினுடைய ஏரிக்கரையில் போய் நின்று ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. மண் திருடியவர்கள் மீது கைது செய்யலை, இந்த விவசாயிகளை கைது பண்ணிட்டு போகிறாங்க. பெண்கள் 25 பெண்கள் 3 ஆண்கள் கைது பண்ணி கீழ்பண்ணாத்தூர் காவல் நிலைய அருகில் அவங்கள கொண்டு போய் ஒரு நாள் மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த பிரச்சனை பெருசு பண்ண பிறகு அன்னைக்கு அந்த பெண்களை விடுவிக்கிறாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த மண் திருடர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா முதலமைச்சர் வரும்பொழுது நாங்கள் மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் என்ற அறிவிப்பு கொடுக்குறோம். அந்த அறிவிப்பை அந்த அறிவிப்பு பார்த்த உடனே டிஆர்ஓ தலைமையில், டிஆர்ஓ ராமபிரதீபன் அவர் பேர், அவருடைய தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. முறையான பேச்சுவார்த்தையே கிடையாது. அது ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்களோ, ஊருக்கடியில் மரத்துக்கடியில் பஞ்சாயத்து பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி தான் அவர் வந்து டிஆர்ஓக்கே தகுதி இல்லாத ஒரு நபர். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு டிஆர்ஓ அப்படின்னா முதல்ல மக்கள் சொல்கிறது என்னன்னு கேட்கணும், ஒரு நடக்கிறத வந்து ஒரு ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கும். எதுவுமே இல்லை. சும்மா உட்காந்துட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னா நான் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, எதுக்காக எங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்? என்ன பிரச்சனைக்காக எங்களுக்கு கூப்பிட்டுருக்குறீங்க? நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்ல, அந்த கோரிக்கை என்னன்னு கேட்கணும். எதுவுமே கேட்கல. மண் திருடர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன், மண் திருடர்களுக்கு சலாம் போட்டு இருப்பீங்க அப்படின்னா அப்புறம் உங்களை நான் டிஆர்ஓன்னு எப்படி ஏற்றுப்பேன்? திருவண்ணாமலை மாவட்டம் வந்து மொத்தமாக சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை. ஏவா வேலு அமைச்சர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்குது. இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான ஒரு செயல். அந்த ஏரி கரை மீது 30 அடிக்கு சாலை போட்டுக்கிறாங்க. கரை மீது 30 அடிக்கு சாலைங்க. எந்த ஊர்ல இந்த மாதிரி நடக்கும்? இவர் ஒருத்தருடைய இந்த நிலத்துக்கு இந்த 200 ஏக்கர்ல மாநாடு நடத்தினாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு 4 புறமும் இருந்து சாலை, 30 அடியில் சாலை வேணும். அந்த சாலைக்காக இந்த ஏரிக்கரை மீது இவர்கள் வந்து இந்த இது போட்டிருக்கிறாங்க, சாலை போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த ஏரி கரை மீது நீங்கள் சாலை அமைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஏரியினுடைய கசிவு நீர் எங்கே போகாது. அப்போ ஏரி கீழே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் என்ன ஆகும்?
அது அவங்களுக்கான பாதிப்பு இருக்குது. ஆமா. அப்போ இந்த ஏரி கரையை உடைச்சிட்டாங்க, ஏரி கரையை உடைச்சிட்டு தண்ணி உள்ள நிற்காத மாதிரி பண்ணிட்டாங்க. இது பிற்காலத்துல இந்த ஏரியையும் தனக்கானதாக்கி கொள்ளக்கூடிய முயற்சியில தான் இந்த வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் அப்படிதான் இருக்கு. இன்னமும் அப்படிதான் இருக்குது. இன்னமும் இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம் வந்து அந்த மந்திரிகள் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்குது. ஆனா நம்ம உழவர் உரிமை இயக்கம் இதை விட போறதில்ல, தொடர்ச்சியாக இதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்ல, உழவர் உரிமை இயக்கம் சார்பாக நீங்க தொடர்ச்சி முன்வச்சிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கேட்கக்கூடிய அந்த நிவாரணங்களையோ அல்லது கோரிக்கைகளையோ இந்த அரசாங்கம் செவிமடுக்க மறுக்குதுன்னு சொல்றீங்க. இப்போ கூட நம்ம நெல் கொள்முதல் விவகாரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியது. அது போன்ற விவகாரம்லாம் நாங்கள் எவ்வளவு தூரம் முடியுமோ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாஜக, ஒன்றிய பாஜக அரசு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளை வஞ்சித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் இருந்துகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. நன்மையே நடக்கலைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? உங்களுடைய இயக்கம் எப்படி பார்க்குறீங்க? அருமையான கேள்வி. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். ஆடி மாசத்துல நெல் நடுவாங்க, ஐப்பசி மாசத்துல வந்து நெல் அறுவடை செய்வார்கள். அப்போ நீங்க விவசாயிகள் நண்பர் தானே தமிழ்நாடு அரசு. ஆடி மாசத்துல நெல் நட்டுட்டு ஐப்பசியில் அறுக்கும் பொழுது நீங்க நெல் வாங்குறதுக்கான இதை திறக்கணும்ல, டிபிசி திறக்கணும், நெல் நேரடி கொள்முதல் நிலையத்தை திறக்கணும்ல. ஆமாம். ஐப்பசி மாசம் திறக்கல, தை மாசம் திறக்கிறீங்க. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 3 மாசம் நடுவில் போயிடுச்சு. 3 மாசம் விவசாயி வந்து நெல்லை அறுத்து எங்க வச்சுட்டு இருப்பான்? கார்த்திகை, ஐப்பசி கார்த்திகையில் மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரம். நீ அந்த நேரத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்துருக்கணும்ல, திறக்காம தை மாசத்தில் திறக்கிறீங்க. அப்போ யாருடைய நலனுக்காக வேலை செய்கிறீங்க? வியாபாரிகளோட நலனுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, விவசாயிகள் நலனுக்காக வேலை செய்யலை. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இது நடந்தது. மாவட்ட ஆட்சியர் யாரை கேட்டாலும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கிறார். மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தோம்னா எந்த இதுவும் நடக்கிறதே இல்லை. அப்போ இவர்கள் எப்படி வந்து விவசாயிகள் நண்பராக இருக்கிறாங்க? டிபிசி ஏன் திறக்கல? முறையிட்டீங்களா? கேட்டிங்களா? போய் கொடுத்தோம், மனு கொடுத்தோம், திறக்கவே இல்லை. இவங்க வந்து தை மாதம் 1ஆம் தேதிக்கு இன்னமும் திறக்கலைங்க. பதிவு தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ தை மாதம் ஆரம்பிச்சிச்சு, பதிவு தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இவர்களோட நோக்கம் என்னன்னா, விவசாயிகள்கிட்ட நல்லதெல்லாம் கிடையாது. விவசாயிகளுடைய அறுவடை முடிஞ்ச உடனே விவசாயிகள் தனியாருக்கு விற்றுருவாங்க. தனியார் வாங்கி வச்சுட்டு அதை வந்து இப்போ விவசாயிகள் பேரில் இப்போ திறக்கக்கூடிய இதில் போடுறதுக்கு தான் அவங்களோட நோக்கம். அப்போது பாஜக வந்து விவசாயிகளுக்கு நல்லது பண்ணலை, திமுக நல்லது பண்ணுது, யாருமே விவசாயிகள் நல்லது பண்ணலைங்க. நாம் வந்து ஒரு கட்சின்னு சொல்ல முடியல. இப்போ இவங்க யாருமே வந்து விவசாயிகளுக்கு நல்லது பண்ணலை. நல்லது பண்ணியிருக்கிறாங்கன்னா முதல்ல அவங்கள பட்டியலிட சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு 10,000 கோடி இந்த வருஷத்துக்கு ஒதுக்குன்றீங்க, விவசாயிக்கு நேரடியாக எதனா பணம் கொடுத்தீங்களா? இல்லை. நான் வந்து ட்ரிப் இரிகேஷன் போடுற கம்பெனிக்கு கொடுத்தேன், உரம் கம்பெனிக்கு கொடுத்தேன், யூரியா கம்பெனிக்கு கொடுத்தேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனி நிறுவனங்களுக்கு தான் நீங்கள் வந்து பணத்தை கொடுக்குறீங்களே தவிர விவசாயிகளுக்கு நேரடியாக பயன்படுற மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிக்குவேன்ல, என்கிட்ட காசு கொடுத்தா, அந்த வேலையை இவர்கள் செய்வதில்லை. தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு எதிரான வேலைகள் தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. அதை விவசாயிகள் பேசுபவர்களை வந்து காவல்துறை வச்சு தொடர்ச்சியாக முடக்கக்கூடிய வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரியில் மண் திருடும் பொழுது, எங்களை சிறைப்பிடிக்கும் பொழுது கூட இதே தான் காவல்துறை வச்சு இரவு 2 மணி 3 மணிக்கு வந்து விவசாயிகளை கைது பண்ணி சிறைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இரவு 2 மணி இரவு உங்ககிட்ட முறையான எந்த ஒரு ஆவணங்கள் கிடையாது. சிறைப்படுத்தும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்ல, என்கிட்ட கொடுக்கணும்ல, நான் உங்க காரணத்துக்காக வந்து நான் உங்களை கைது பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க கைது குறிப்பானை கொடுத்துருக்கணும்ல. எதுவுமே கிடையாது. வீட்டை பூட்டை உடைச்சிக்கிட்டு உள்ள நுழையுதுங்க போலீஸு. உள்ள தூங்கிட்டு இருக்கிறவங்க இழலும் போது வீட்டை பூட்டை உடைக்குதுங்க. இதுதான் போலீஸோட வேலையா? இது களவாணித்தனம் இல்லை, இது அயோக்கியத்தனம் இல்லை. திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை இந்த வேலை செய்யுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, காவல்துறை கைது பண்ணும் பொழுது வண்டியில் பணம் வச்சுருக்கிறாருங்க. அந்த பணம் 3,500 ரூபாய் திருடிட்டாங்க. அந்த பணத்தை இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கலாம், அதுக்கு கொடுக்கலுங்க. காவல்துறை திருடி இருக்குங்க பணத்தை. இது காவல்துறை இல்லை திருட்டுத்துறையா? இது மக்களை காவல் காக்க வேண்டிய இந்த காவல்துறையை வந்து இந்த திருட்டு வேலை செய்யலாமா? தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாலாஜி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சோடைய ஒரு கான்ஸ்டபிள்ங்க. அப்போ அந்த ஒரு கான்ஸ்டபிளை காப்பாற்றுறது தானே இந்த போலீஸ் மொத்தமாக வேலை செய்யுது. தெளிவாக சொல்கிறோம், இந்த இடத்துல எங்களை சிறைப்படுத்தினாங்க, இது நடந்ததுன்னு சொல்லிட்டு இதுக்கு தனியாக நாங்கள் வந்து வந்தவாசிலிருந்து ஒரு டிஎஸ்பி தீபக் ரஜினிங்கிற ஒரு டிஎஸ்பியை வர வச்சு விசாரணை நடத்துகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிஎஸ்ஆர் போடல. அப்போது காவல்துறை எதை வேணாலும் செய்யும், ஆனால் காவல்துறை வந்து யாரும் கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த குறிப்பாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை. ஆனால் இப்போ இந்த ஈசனுடைய கைது இதெல்லாம் பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே வந்து காவல்துறையும் வந்து குறுநில மன்னர்களான அந்த அமைச்சர்களுடைய கைப்பாகையாகவும் இல்லை கார்பரேட்டுடைய கைப்பாட்டையாகவும் செயல்பட்டு மாதிரி தான் பார்க்க முடியும். ஏன் அந்த நம்பிக்கை இழக்குறீங்க? முதலமைச்சர் மேலே உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து விடுபட்ட தருணம் இது. ஏன்னா நீங்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக போராடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரசுகள் போராடினாங்க, கூப்பிட்டு வச்சு டேப்ஸ்னு ஒரு ஸ்கீமை கொடுத்துட்டாரு.
இளநியாசர்கள் போராடிட்டு இருக்காங்க, கூட்டு வச்சு பேசிட்டாரு. செவிலியர்கள் போராடினாங்க, ஒரு 1000 பேருக்கு கொடுத்துருக்கிறாரு. தூய்மையாளர்கள் போராடினாங்க, கூப்பிட்டு வச்சு பேசிட்டாரு. பண்ணிட்டு தானே இருக்கிறாரு, முடிஞ்ச அளவு பண்றாரு முதலமைச்சர். ஏன் அந்த அவநம்பிக்கை உங்களுக்கு பிறக்கிறதுன்னு கேட்குறேன். அப்போ ஏன் விவசாயிகளை கவனிக்கல? மேல்மா விவசாயிகள் 950 நாட்களை தாண்டி போராடிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. நாடே அறிந்த விடயம் இல்லை. முதலமைச்சர் எத்தனை முறை அந்த விவசாயிகளை பார்த்து பேசினாரு? இது வரைக்கும் பார்த்து பேசலையே. அப்புறம் நாங்கள் விவசாயிகள் என்ன நினைப்போம்? விவசாயம் உங்களுக்கு தேவையில்லை, விவசாயிகள் உங்களுக்கு தேவையில்லை, விவசாய நிலங்கள்லாம் பிடுங்கி கார்பரேட் கொடுக்குறது மட்டும்தான் உங்கள் வேலையாக வச்சுருக்கிறீங்க. அப்படி தானே எங்களுக்கு தோணும். நீங்கள் வந்து தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு பேசுனீங்க, என்னைக்கு கூப்பிட்டு பேசுனீங்க? எப்படிப்பட்ட கடுமையான போராட்டம், 165 நாட்கள், எத்தனை உயிர்கள் எழுந்து. அப்போது இவ்வளோ போராடணுமா? எல்லாரும் செத்து போயிட்டுமா? சொல்லுங்கள், அதுதான் கேட்குறீங்களா நீங்கள்? தமிழ்நாடு முதலமைச்சர் நாட்டில் நடக்கிறது என்னன்றது தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னால் போராடக்கூடிய மக்களை அழைத்து என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்கணும்ல. நாங்கள் தெரியாமல் விவரம் தெரியாமல் போராடுறோங்க. நீங்கள் அழைச்சி நீங்கள் இந்த நிலத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பாலாறு தேனாலும் ஓடும், நீங்களாம் இவ்வளோ பெரிய ஆளாகிடலாம் சொல்லலாம்ல. தூண்டி விடுறதான வெளியிலேருந்து வந்து நீங்கள் வந்து சொல்லலாம்ல. எடுத்து எத்தனை முறை இந்த விவசாயிகளை பார்த்து பேசுனீங்க? எத்தனை விவசாயிகள் போராட்டத்தை தமிழக முதலமைச்சர் இது வரைக்கும் அழைச்சி பேசியிருக்கிறார்? ஏன் இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க பிரச்சனையை கூப்பிட்டு பேசலை? மேல்மா போராட்டம் இவ்வளோ நாள் நடக்குது, கூப்பிட்டு பேசலை, எதுவுமே பேசலை. அப்படின்னா முதலமைச்சர் எங்களுக்கானவரும் நாங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க முயற்சி பண்ணீங்களா? சந்திக்க முயற்சி பண்ணீங்களா? நாங்கள் வந்தோம்னா வர வழியில தான் கைது பண்ணுறாங்களே. 2024 ஜனவரி மாதம் வந்து நாங்கள் எங்களை குண்டாசத்தில் போட்டு அதன் பிறகு வெளியே வந்த பிறகு முதலமைச்சரை சந்திக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் ஒட்டுமொத்தமும் வந்து அமைச்சர் அவளுக்கு கைப்பாகையாக செயல்பட்டு இருக்கிறாங்க. நாங்கள் முதலமைச்சரை பார்த்து பேசுகிறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பும்போது ஆயிரக்கணக்கான காவல்துறை குவிச்சு 2 டிஎஸ்பி செய்யாறு வந்தவாசி 2 டிஎஸ்பி போட்டு அவள் 2 பேரும் பச்சை பொய் போலீஸ்னா பொய் தாங்க பேசுகிறாங்க. நாங்கள் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரோன்னு சொல்லி அங்கேயே எங்களை தடுத்து நிறுத்துறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 விவசாயிகள் அங்கேருந்து தயாராகிறோம் முதலமைச்சரை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு. அங்கேயே 2 டிஎஸ்பி வந்து நின்று எங்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து முதலமைச்சரை நீங்கள் சந்திக்கிறது ஏற்பாடு பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வரைக்கும் ஏற்பாடு பண்ணல, முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு நாங்கள் அங்கேருந்து ஒரு 20 விவசாயிகள் அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வரோம், தலைமை செயலகத்துக்கு வரோம். தலைமை செயலகத்துக்கு வரும் வழியில் அங்கங்கே போலீஸை போட்டு எங்களை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி சென்னையில் கைது பண்ணி வச்சுருந்தாங்க 20 விவசாயிகள். அப்போது இங்கே வரவங்களையும் விடுறதில்லை. அப்படின்னா எங்களுக்கு என்ன தோணும்? தமிழக முதல்வர் விவசாயிகளுடைய பிரச்சனையை தலையிட விரும்பவில்லை, விவசாயிகளுடைய வாக்கு இவர்களுக்கு தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இல்லை, அப்படி ஒரு நிலை கிரவுண்ட் லெவல்ல இருக்கா? விவசாயிகளுடைய ஆதரவு இழக்கிறதா இன்றைய ஆளுங்கட்சி? அப்படி ஒரு கிரவுண்ட் லெவல் இருக்கா? நிச்சயமாக அந்த சூழலை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. திமுக அதற்கான யோசனை இருக்கிறதாக தெரியவில்லை. நம்மக்கிட்ட பணம் இருக்குது, பணம் கொடுத்து வாக்கு வாங்கிக்கலாங்கிற நினைப்பில் தான் இவர்கள் செயல்பட்டுக்கிறாங்கிறது தான் தெல்ல தெளிவாக தெரிகிறது. இல்லை அப்படின்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி இப்போ இந்த பொங்கல் நேரத்தில் இந்த விவசாயிகளை சிறைப்படுத்திருக்கிறதுன்றது வந்து ஒரு அவமானகரமான செயல் இல்லை. இது ஒரு விவசாயிகள் நண்பன்னு சொல்லியிருக்கிறது வந்து ஒரு அவமானகரமான செயல் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு சங்க தலைவர்களை நம்ம கைது பண்ணுறோமே அப்படின்றது. அப்போது திமுகவுக்கு வந்து விவசாயிகளை பற்றின கவலையே இல்லை, காசு கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழலில் தான் உருவாகும். என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய கோரிக்கை என்ன? அரசுக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இதன் மூலமாக? நீங்கள் அரசுக்கு கொடுக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு முதல்ல விவசாயிகளினுடைய கோரிக்கைகளை வந்து முதல்ல செவிசாய்ங்க. நீங்கள் தொடர்ச்சியாக நகர்மயமாக்கலும் நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரி பண்ணுறதுமே தான் குறியாக இருக்கிறீங்க. ஆனால் கள நிலவரம் வேறு, மக்களினுடைய விருப்பம் வேறு. நீங்கள் எல்லாமே வந்து நகர்மயமாக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த நாள் எல்லாம் உயர்ந்துடாது. அந்த மக்கள் அவங்க உழைச்சி தான் சாப்பிடணும். இல்லை, பரந்தூர் பிரச்சனை பெருசாக இப்போ பெருசாக ஆகலையே, அங்கெல்லாம் போய் நிலம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லுது அரசு. அதாவதுங்க 100 பேரில் 4 பேர் வந்து நிலம் கொடுக்குறேன்னு இருப்பாங்க. அந்த 4 பேரை வச்சுட்டு 4 பேர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மக்கள் எல்லாரும் நிலம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட முடியாது. ஸோ அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை முதல்ல விவசாயிகள்கிட்ட வந்து பேசுங்க. விவசாயிகள்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி ஏவாவேலு போன்ற ஒரு அமைச்சருக்கு வந்து, அதாவது மக்களுடைய நாடியை பிடித்து பார்க்கக்கூடிய நபர்கள் பேசணும். அமைச்சர் ஏவாவேலுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அதனால் சரியான நபர்களை அழைத்து பேசணும். பரந்தூர்லேயும் அவரை தான் கூப்பிட்டு பேச வச்சாங்க. அவருக்கு என்ன தெரியும் பேசுறதுக்கு? விவசாயிகளை மதித்து பேசவே தெரியாதுங்க அவருக்கு. பெண்களை கூப்பிட்டு வந்து சீன் போடுறீங்களான்னு கேட்டவர் தானுங்க அவர். சரிங்களா? அதனால் திமுகவில் இருக்கிறவங்களாம் வந்து சீன் போடுறதுக்கு தான் பெண்கள்லாம் வச்சுருக்கிறாங்களேன்னு தோணுது நமக்கு. அரசு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை சாய்க்கணும். மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, முதல்ல கட்சி சாதி மதம் கடந்து முதல்ல விவசாயம் பண்ணுற அனைவரும் விவசாயிகள்னு ஒன்று சேரணும். விவசாயிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். சட்டசபையிலேயோ பாராளுமன்றத்திலே விவசாயிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய கட்சிகளோட விவசாயிகள் சேர்ந்து பயணிக்கணும். எல்லாரும் ஒரு விவசாய அணியை வச்சுக்கிட்டு கட்சியில் எல்லாரும் கட்சியில் இருக்கிறாங்க.
விவசாயிகள் தனக்கு எதுவுமே நமக்கு வேலை செய்ய எந்த கட்சிகளும் இல்லை, நாம் விவசாயிகள் ஓரணியில் நின்று நமக்கான பிரதிநிதித்துவத்தை வேணுன்ற நோக்கி நகர்ந்தோம்னா மட்டும்தான் இனி வரும் காலங்களில் விவசாயிகள் தன்னுடைய நிலத்தையாவது தங்கிட்ட வச்சுக்க முடியும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு விலை வாங்குறது ரெண்டாவதுங்க, உங்கள் நிலத்தை கூட உங்ககிட்ட வச்சுக்க முடியாதுன்ற சூழல் தான் வந்து இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக நகர்மயமாக்கல்ங்கிற பேரில் வந்து விவசாய நிலங்களை கபலீகரம் செய்கிறதும், தொழிற்பேட்டைகள் வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் வந்து நிலங்கள் எடுக்கிற வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. அதனால் மக்களுக்கு வந்து இந்த தெளிவு வரணும். நான் கட்சி வேண்டாம், எனக்கு கட்சி ஒரு ஓரம் இருக்கட்டும், நான் ஒரு விவசாயி. முதல்ல விவசாயிகள் அன்றைய ஒற்றுமை நின்று நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு யார் செவி சாய்க்கிறாங்களோ அவர்களுக்கு நம்மளுடைய பிரதிநிதித்துவம், விவசாயிகளுடைய பிரதிநிதித்துவம் வரணும். அந்த மாதிரி நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. மேல்மா சிப்காட் விவகாரம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, எப்படி போய்கிட்டு இருக்கு அந்த விவகாரம்? மேல்மா சிப்காட்லேயும் வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக உள்ளுக்குள்ளார வந்து ஒரு சில விவசாயிகளை வந்து பயந்துட்டு இருக்கிற விவசாயிகளையோ, இல்லை வெளியூரில் இருந்து இங்கே நிலம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பிளாட் வாங்கி போட்டிருக்கிறவர்கள்லாம் வந்து அவர்களுக்கு நாங்கள் அவங்களோட டாக்குமெண்ட்லாம் வாங்கிக்கிட்டு பாருங்கள் இவ்வளோ விவசாயிகள் எங்களுக்கு நிலம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொய் பித்தலாட்டங்கள் வேலைகள் தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் யாரும் இன்னும் முன்னே வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. நிச்சயமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது, எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, ஏன் முதலமைச்சர் இதை செவிசாய்க்காமல் இருக்கிறாரு அப்படிங்கிற ரீதியில் பல யதார்த்தமான விவகாரங்களை வெளிப்படுத்தியமைக்கு மிக்க நன்றி தோழர். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கிறது என்று. நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.